வணக்கம் நேயர்களே, இது மின்னல் செய்திகள். செய்தி திருவிழா வழங்குவதற்காக நான் அஸ்லி பிஜாய். முதலில் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக டெல்லி, சென்னையில் வலுக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். பொது சொத்துக்களை சேதப்படுத்தினால் கண்டதும் சுட அறிவுறுத்திய மத்திய அமைச்சரின் பேச்சால் கொந்தளிப்பு. இந்தியாவில் 5G சேவைக்கான சோதனை மார்ச் மாதத்திற்குள் தொடங்க வாய்ப்பு. சேவை வழங்க 12 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். மணப்பாறை அருகே தினமும் குதிரையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள். குதிரை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வங்கி மேலாளரின் புதிய முயற்சி. ஸ்வீடனில் முழுக்க பனியால் கட்டப்பட்ட உணவகம். 31 சிற்பிகள் மற்றும் ஓவியங்கள் இணைந்து உருவாக்கம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக டெல்லி, சென்னை, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல நகரங்களில் மாணவர்கள் விடிய போராட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பாடல்களை பாடியும் போராட்டத்தில் பங்கேற்றனர். மாணவர்களின் தொடர் போராட்டம் காரணமாக சென்னை பல்கலைக்கழகத்திற்கு வருகிற 23ஆம் தேதி வரை விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. டெல்லி குருகோபிந்த் சிங் இந்திர பிரசாத் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவிகள் குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. உத்தரகாண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹர்ஷ் ராவத் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி இளைஞர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருவனந்தபுரத்தில் மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு மத்திய அரசுக்கு எதிராக பாடல்களை பாடி பேரணியாக சென்றனர். டெல்லி பிஜாப்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வன்முறை ஏற்பட்டது. இதையடுத்து தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை போலீசார் கலைத்தனர். வன்முறையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் டெல்லியில் உள்ள இந்தியா கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற போலீசார் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். டெல்லி முழுவதும் ஆங்காங்கே துணை ராணுவப்படை வீரர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டன. பொது சொத்துக்கள் மற்றும் ரயில்களை சேதப்படுத்துவோரை பார்த்தவுடன் சுட்டுத் தள்ளுமாறு ரயில்வே அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக ரயில்வே இணையமைச்சர் சுரேஷ் அங்காடி தெரிவித்திருக்கிறார். Unnecessarily creating problem to destabilize the country's economy. இந்தியாவில் 5G சேவைக்கான சோதனை வரும் மார்ச் மாதத்திற்குள் தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிவேக இணைய சேவைகளை வழங்கும் 5G சேவை அமெரிக்கா, பிரிட்டன், சீனா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளில் தொடங்கிவிட்டது. இந்த சூழலில் இந்தியாவில் 5G சேவைக்கான சோதனை மார்ச் மாதத்திற்குள் தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 5G சேவை வழங்க இதுவரை 12 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவற்றில் எதையும் ஏற்கவோ அல்லது நிராகரிக்கவோ இல்லை என்றும் தொலைத்தொடர்புத்துறை வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. மணப்பாறை அருகே தினமும் குதிரையில் வரும் 2 பள்ளி மாணவர்கள் கவனத்தை ஈர்த்து வருகிறார்கள். திருச்சி மாவட்டம் வளநாடு அருகே உள்ள தேனூரைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். வங்கி மேலாளரான இவரிடம் உள்ள 2 குதிரைகளில்தான் அழகர்சாமி, வேலு என்ற மாணவர்கள் தினமும் பள்ளிக்கு செல்கிறார்கள். காலையில் வீட்டில் இருந்து புறப்பட்டதும் குதிரையில் ஏறி பயணத்தை தொடங்கும் 2 மாணவர்களும் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிக்கு சென்ற பிறகு அருகே உள்ள காட்டுப்பகுதியில் கட்டி வைத்து விடுகின்றனர். பின்னர் மீண்டும் பள்ளி முடிந்த பிறகு குதிரையில் பயணித்தை வீடு திரும்புகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் அடர்ந்த மேகமூட்டத்துடன் பெய்த சாரல் மழையால் வாகன ஓட்டுநர்கள் அவதியடைந்தனர். கொடைக்கானலில் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டுநர்கள் பகல் நேரத்திலேயே வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். மேலும் சாரல் மழையின் காரணமாக பகல் நேரத்திலேயே கடும் குளிர் நிலவியது. இதனால் அனைவரும் இருப்பிடங்களிலேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். பிளாட்பாரத்தில் விற்கப்பட்டு வந்த நரிக்குறவர் சமுதாய மக்களின் ஊசிமணி, பாசிமணி சமூக பணி மாணவர்களின் முயற்சியின் மூலம் தற்போது ஆன்லைனில் விற்பனையாகி வருகிறது. சாலைகளில் கடையமைத்து ஊசி பாசிமணிகளை விற்று வந்த நரிக்குறவ மக்கள் தற்போது ஆன்லைன் வியாபாரத்திற்கு தயாராகிவிட்டனர். நரிக்குறவ மக்களின் இந்த வளர்ச்சிக்கு காரணம் மெட்ராஸ் சமூக பணி கல்லூரியின் தேவா, சிவரஞ்சனி, ஸ்ராவ்யா, ரித்திகா ஆகிய 4 மாணவர்கள்தான். இவர்கள் இந்த பொருட்களை விற்பதற்காகவே தனியாக இணையதளத்தை தொடங்கியுள்ளனர்.
இந்த naguras.com ஒரு ஸ்டார்டிங் தான் நரிக்குறல் கம்யூனிட்டியோட அந்த வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. கல்லூரி மாணவர்களின் ஊக்கமும் பயிற்சியும் தங்களுக்கு புதிய வாழ்வை ஏற்படுத்தி தந்திருப்பதாக நரிக்குறவு பெண்கள் தெரிவித்துள்ளனர். அவன் சொல்லி கொடுத்தாங்க, அது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது, அது கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் செஞ்சோம். திருச்செந்தூர் அருகே மயங்கிய நிலையில் சிறிய வகை திமிங்கலம் ஒன்று கரை ஒதுங்கி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் தோப்பூர் கடற்கரையில் சுமார் 7 அடி நீளமும் சுமார் 200 கிலோ எடையும் கொண்ட சிறிய வகை திமிங்கலம் மயங்கிய நிலையில் கரை ஒதுங்கியது. வாய்ப்பகுதியில் காயத்துடன் காணப்பட்ட இந்த திமிங்கலம் கப்பலில் அடிபட்டு கரை ஒதுங்கியிருக்கலாம் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பிஜ்னர் என்ற இடத்தில் வழக்கு விசாரணை ஒன்றுக்காக இருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அப்போது திடீரென 4 பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கியால் இருவரையும் சுட்டுக் கொண்டனர். பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்திய 4 பேரும் சரணடைந்தனர். பிஜ்னோர் என்ற இடத்தில் வழக்கு விசாரணை ஒன்றுக்காக இருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அப்போது திடீரென 4 பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கியால் இருவரையும் சுட்டுக் கொன்றனர். பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்திய 4 பேரும் சரணடைந்தனர். ஆண்டிற்குள் பசுமை குடில் வாயுக்களின் அளவை 0 ஆக்க வேண்டும் என்று ஸ்காட்லாந்து அரசு உறுதி பூண்டிருக்கிறது. ஸ்காட்லாந்தில் பசுமை குடில் வாயுக்களை கட்டுப்படுத்த அனல் மின் நிலையங்களை தவிர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி கொக்கன்சி அனல் மின் நிலையம் 2013ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டது. மார்ச் 2016இல் லாங்ரிட்ஜ் அனல் மின் நிலையம் மூடப்பட்டதோடு அங்கு அனல் மின் நிலையங்களின் செயல்பாடு முடிவுக்கு வந்தது. ஆனாலும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க தவறினால் குறித்த இலக்கை அடைய முடியாது என காலநிலை மாற்றத்திற்கான குழு வெளியிட்டுள்ள அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. மடங்கு வேகத்தில் விண்வெளி ஆய்வு மையத்தை அடையும் புதிய வழிமுறையை ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லும் விண்கலங்கள் அதனை அடைய 2 நாட்கள் வரை எடுத்துக் கொள்கின்றன. இது இல்லாமல் குயிக் லான்ச் என்ற வழிமுறைப்படி ராக்கெட் ஏவப்பட்டால் 6 மணி நேரத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைய முடியும். இதற்கான தீர்வை கண்டறிந்து விட்டதாக தெரிவித்துள்ள ரஷ்ய விஞ்ஞானிகள் இதன் மூலம் 2 மணி நேரத்தில் விண்வெளி ஆய்வு மையத்தை அடையலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் எரிபொருள் சேமிக்கப்படுவதோடு விண்வெளி பயணத்தின் போது வீரர்களுக்கு ஏற்படும் தாக்கமும் குறையும் என்றும் அடுத்த 3 ஆண்டிற்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிளகு விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதால் கொடைக்கானல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான பண்ணைக்காடு, தாண்டிக்குடி உள்ளிட்ட மலை கிராமங்களில் மிளகு பெருமளவு பயிரிடப்பட்டுள்ளது. கிலோ ஒன்றிற்கு 600 ரூபாய் வரை விலை போன மிளகு தற்பொழுது 300 ரூபாயாக குறைந்துள்ளது. மிளகு விலை ஏற்ற இறக்கத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது காளைக்கு பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகிறார். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சின்னக்கொம்பன் என்ற காளையை வளர்த்து வருகிறார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக சின்னக்கொம்பன் காளைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள அவரது தோட்டத்தில் பல்வேறு பயிற்சிகளை அவரே அளித்து வருகிறார். நடப்பாண்டில் அமைச்சரின் 5க்கும் மேற்பட்ட காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் யானைகள் நலவாழ்வு புத்துணர்வு முகாமிற்கு புதிதாக வந்த 2 யானைகள் மற்ற யானைகளுடன் விளையாடி மகிழ்ந்தன. கோவை மாவட்டம் பவானி ஆற்று கரையோர பகுதியான தேக்கப்பட்டியில் நடைபெறும் முகாமில் 26 கோவில் யானைகள் வந்த நிலையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை, லட்சுமி மற்றும் திருநள்ளார் கோவிலில் இருந்து பிரகிருதி யானை முகாமிற்கு வந்தன. புதிதாக வந்த யானைகளுக்கு கரும்பு கொடுத்து முகாமில் இருந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். இந்த 2 யானைகளும் தங்களது சக நண்பர்களான மற்ற யானைகளை பார்த்தவுடன் மிகவும் உற்சாகமடைந்து கொஞ்சி மகிழ்ந்து வருகின்றன. திருப்பூர் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த கோரி விவசாயிகள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடுமலை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டம் அதிகரித்துவிட்டதால் விளைநிலங்கள் சேதத்தை சந்தித்து வருகின்றன. இதனை வனத்துறை கண்டுகொள்வதில்லை என கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு இருக்குமா இல்லையா என்பதை மாநில அரசும் மத்திய அரசும் தெளிவுபடுத்த வேண்டும். வடகொரியாவின் முன்னாள் அதிபர் கிம் ஜாங் இல்லின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை நாட்டு மக்கள் அனுசரித்தனர். தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உன்னின் தந்தையும் முன்னாள் அதிபருமான கிம் ஜாங் இல் கடந்த 2011ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அவரது நினைவு நாளையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் வடகொரியாவில் தேசிய விடுமுறை விடுக்கப்படுகிறது.
கிம் ஜாங் இல் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலை முன்பு ஏராளமான பொதுமக்கள் கூடி அஞ்சலி செலுத்தினர். ஈராக்கில் நாட்டில் எண்ணெய் வயலுக்கு செல்லும் பாதையை மறித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலை வாய்ப்பின்மை, ஊழல் ஆகியவற்றை எதிர்த்து அரசுக்கு எதிராக ஈராக்கில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஈராக்கின் மொத்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 85 விழுக்காடு பாஸ்ரா பகுதியில் நடைபெறுகிறது. பாஸ்ராவிற்கு அருகில் உள்ள ருமைலா எண்ணெய் வயலுக்கு டேங்கர் லாரிகள் செல்வதை தடுக்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் சாலைகளில் டயர்களை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். கைசவ் மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது விபத்து ஏற்பட்டது. விபத்தில் 14 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். கேஸ் இணைப்பில் ஏற்பட்ட கசிவே விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. சேலத்தில் ஹெல்மெட் வாங்கினால் 1 கிலோ வெங்காயம் இலவச விளம்பரம் வைக்கப்பட்ட கடையில் ஏராளமானோர் குவிந்தனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகில் ஹெல்மெட் விற்பனை கடை நடத்தி வரும் முகமது காசிம் ஒரு ஹெல்மெட் வாங்கினால் 1 கிலோ வெங்காயம் இலவசம் என அறிவித்துள்ளார். வெங்காயம் விலை உயர்வால் அவதிக்குள்ளாகி வரும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு ஹெல்மெட் வாங்குவதற்கு கடைக்கு வருவதாகவும் முன்பை விட வியாபாரம் கூடியுள்ளதாகவும் முகமது காசிம் தெரிவித்திருக்கிறார். ₹500 ஒரு ஹெல்மெட் வாங்கினா கூட 1 கிலோ வெங்காயம் இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. கொடைக்கானலில் நடைபெற்ற விநாயகர் கோவில் திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்தனர். கொடைக்கானல் அப்சர்வேட்டரி கற்பக விநாயகர் தோட்டத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் சக்தி கரகம் கரைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக மண்டல அளவிலான குத்துச்சண்டை போட்டி புதுக்கோட்டையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை ஜே கல்லூரியில் நடைபெற்ற போட்டியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இதில் பெண்கள் பிரிவில் 5 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப் பதக்கம் வென்ற புதுக்கோட்டை ஜே கல்லூரி அணியினர் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றனர். மயிலாடுதுறையில் சாலையில் வழிந்தோடும் கழிவுநீரை அகற்றக் கோரி சாலையில் மரங்களை போட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே பாதாள சாக்கடை கழிவு நீரை 6 பாதையில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லும் குழாய் உடைந்து தரங்கம்பாடி சாலையில் போக்குவரத்து மாற்றப்பட்டது. மேலும் கழிவுநீர் குழாய் உடைப்பால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் சாலையின் குறுக்கே மரத்தை போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திம்பம் மலைப்பாதையில் கரும்புக்காக காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரி சோதனை சாவடியில் அதிக பாரம் ஏற்றி வரும் கரும்பு லாரிகள் இரும்பு தடுப்பை கடக்க முடியாததால் பாரத்தை குறைக்க கரும்புகளை எடுத்து சாலையோரத்தில் வீசிச் செல்கின்றனர். இந்த கரும்பு வாடையை கண்டு வனப்பகுதியில் இருந்து வெளியேறி சாலைக்கு கூட்டம் கூட்டமாக யானைகள் அணிவகுத்து வருகின்றன. 3 நாட்களுக்கு முன் திம்பம் மலைப்பாதையில் கரும்பு லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளான இடத்தில் யானை கூட்டம் ஒன்று முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். பீகாரில் டோட்டோ வாகன ஓட்டுநர் மீது நடத்தப்பட்ட கும்பல் வன்முறை சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கதிஹாரில் சாலையில் வந்து கொண்டிருந்த டோட்டோ வாகனத்தை வழிமறித்த கும்பல் ஒன்று வாகனத்தில் என்ன இருக்கிறது என விசாரிக்க தொடங்கியது. ஆனால் அது குறித்து தனக்கு தெரியாது என்றும் பொருட்களை எடுத்துச் செல்ல அதன் உரிமையாளர் தந்ததாகவும் ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். ஆனாலும் ஓட்டுநர் மீது நிகழ்த்தப்பட்ட கும்பல் வன்முறையால் அவர் படுகாயமடைந்தார். இமாச்சல பிரதேசத்தில் பனிப்பொழிவில் சிக்கிய 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் பத்திரமாக மீட்கப்பட்டன.
காங்கிரா மாவட்டத்தின் போவென்கபு நீர்வீழ்ச்சிக்கு அருகே சஞ்சய்குமார் என்பவருக்கு சொந்தமான ஆட்டு மந்தையில் இருந்த 340 செம்மறி ஆடுகள் பணியில் சிக்கியது. இதையடுத்து மீட்புப் படையினர் உள்ளூர் மக்களின் உதவியுடன் முதலில் 300 ஆடுகளை பத்திரமாக மீட்டனர். பின்னர் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு மீதமிருந்த 40 ஆடுகளையும் மீட்டனர். பிரான்சில் அரசு ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக ஒரே மாதத்தில் 2வது முறையாக ஈஃபில் டவர் மூடப்பட்டது. பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரன் கொண்டு வந்த ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து அந்நாட்டில் அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக நடப்பு மாதத்தில் 2வது முறையாக ஈஃபில் டவர் மூடப்பட்டுள்ளது. 13வது நாளாக தொடர்ந்து வரும் வேலைநிறுத்தத்தால் பிரான்ஸ் வரும் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்துள்ளனர். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா பகுதியில் பலத்த காற்று வீசியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தேசிய வானிலை மையம் விடுத்திருந்த எச்சரிக்கையை அடுத்து தெற்கு கலிபோர்னியாவின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. ஃப்ரீமேன் கேன்யன் பகுதியில் மணிக்கு 142 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றால் மரங்கள் சாய்ந்தன. சாலைகளில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர்கள் புரட்டி போடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். காலையில் வீசத் தொடங்கிய காற்று மதிய மற்றும் மாலை வேளையில் படிப்படியாக குறைந்தது. வடக்கு ஐரோப்பாவில் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட சுவிங்கத்திலிருந்து கிடைத்த டிஎன்ஏவை கொண்டு பெண்ணின் உருவம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்காண்டினேவியன் நேச்சர் கம்யூனிகேஷன் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வின்போது 6000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுவிங்கம் போன்ற பொருள் கிடைத்தது. இந்த சுவிங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவை கொண்டு அதனை சாப்பிட்ட பெண்ணின் உருவத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். லோலா என பெயரிடப்பட்ட அந்த பெண் கருப்பு நிற முடி, நீல நிற கண்கள் மற்றும் கருமையான தோல் ஆகியவற்றை கொண்டிருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகின் முதல் முறை எலும்புகள் பற்களை தவிர்த்த பொருட்களை கொண்டு மரபணு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்க வலியுறுத்தி பஞ்சாபில் பேரணி நடைபெற்றது. அமிர்தசரஸில் நடத்தப்பட்ட பேரணியில் பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்றனர். பெண்கள் மீதான அத்துமீறலை தடுக்க வேண்டும், பாலியல் தொல்லைகளை கட்டுப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி முழக்கமிட்டனர். கொடைக்கானலில் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏற்பட்ட தகராறை விசாரிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. கொடைக்கானலில் முன்னாள் நகராட்சி கவுன்சிலர் பாண்டியராஜனுக்கும் அதிமுக இளைஞரணி நிர்வாகி மைக்கேல் ராபனுக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருவரும் தகராறில் ஈடுபட்டிருந்த போது அங்கு சென்ற காவல் உதவி ஆய்வாளர் மாதவராஜை இருவரும் கீழே தள்ளியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சிரிய ராணுவமும் ரஷ்ய கடற்படையும் ராணுவ கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. கிழக்கு மெடிட்டரேனியன் கடலில் நடைபெற்ற பயிற்சியில் இரு நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். கடல் மற்றும் தரை வழியாக ஊடுருவும் பயங்கரவாதிகளை எப்படி தாக்குவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹெலிகாப்டர் மூலமாக எப்படி கண்காணிப்பது குறித்தும் வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டனர். அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த காவலர் உடலுக்கு காவல்துறையினர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். நியூஜெர்சி நகரில் கடந்த வாரம் அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் உயிரிழந்த காவலரின் உடலுக்கு நியூஜெர்சியில் கொட்டும் மழையில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே பயன்பாடின்றி காணப்பட்ட சத்துணவு சமையல் கூடம் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்தனர். தேனி மாவட்டம் பொன்னன்படுகை கிராமத்தில் உள்ள நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் சத்துணவு சமைப்பதற்காக 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சமையல் கூடம் பயன்பாடின்றி இருந்தது. மழை காரணமாக பழுதடைந்த நிலையில் இருந்த கட்டிடத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இதில் அங்கே விளையாடிக் கொண்டிருந்த 3 மாணவர்கள் காயமடைந்தனர். இத்துடன் மின்னல் செய்திகள் நிறைவடைந்தன. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.